அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் பொருளாதார மேம்பாட்டு கழகம் சார்பாக கறவை மாடு வாங்குவதற்கு கடன் உதவித்தொகை வழங்கப்பட இருக்கிறது. அதற்கு யார் யார் விண்ணப்பிக்கலாம், அதோட தகுதிகள் என்ன அப்படிங்கிற முழு தகவல்களை தெளிவா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் பொருளாதார மேம்பாட்டு கழகம் சார்பாக கறவை மாடு வாங்குவதற்கு கடன் உதவி தொகை பெற விண்ணப்பிப்பதற்கும் அதை பற்றிய முழு தகவல்களையும் தெரிந்து கொள்வதற்காகவும் இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணிக்கோங்க. www.tapsetco.tn.gov.in. இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். இதுதான் தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் பொருளாதார மேம்பாட்டு கழகம், அதாவது டாப்செட்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ்நாடு பேக்வர்டு கிளாஸ் அண்ட் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் லிமிடெட். இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணீங்கன்னா இதுல நிறைய தகவல்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது. இதுல முகப்பு கொடுத்திருக்காங்க எங்களை பற்றி, அதாவது இந்த தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் பொருளாதார மேம்பாட்டு கழகம் சார்பான முக்கிய குறிப்புகள் குறிக்கோள்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது. கடன் திட்டங்கள் கொடுத்திருக்காங்க. கடன் திட்டத்துல பொதுகால கடன் திட்டம், அதாவது சிறு தொழில் வியாபாரம் செய்ய தனிநபர்களுக்கு கடனுதவி வழங்கப்படுகிறது. அதிகபட்ச கடன் தொகை 15 லட்சம். கடன் பங்கு தொகை விவரம் பின்வருமாறு: தேசிய பிற்படுத்தப்பட்டோர் நிதி மற்றும் வளர்ச்சி கழகத்தின் பங்கு 85%. அந்த மாதிரி விவரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. ஆண்டு வட்டி விகிதம் கொடுக்கப்பட்டுள்ளது. 5 லட்சம் ரூபாய் வரை 6% வட்டி விகிதம். 5 லட்சம் முதல் 10 லட்சம் வரை 7% வட்டி விகிதம். 10 லட்சம் முதல் 15 லட்சம் வரை 8% வட்டி விகிதம். திரும்ப செலுத்தும் காலம் 3 முதல் 8 ஆண்டுகள். அப்புறம் பெண்களுக்கான கடன் திட்டம் இருக்கு. பெண்களுக்கான கடன் வழங்கும் திட்டங்கள்: சிறுகடன் வழங்கும் திட்டம் மகிழா சம்ரிதி யோஜனா. இத்திட்டத்தின் கீழ் சுய உதவி குழுவில் உறுப்பினர்களாக உள்ள மகளிருக்கு கடனுதவி வழங்கப்படுகிறது. ஒரு குழுவில் அதிகபட்சம் 20 உறுப்பினர்கள் அனுமதிக்கப்படுவர். சுய உதவி குழு தொடங்கி 6 மாதங்கள் பூர்த்தியாகி இருத்தல் வேண்டும். திட்ட அலுவலர் அவர்களால் கிராண்டிங் செய்யப்பட்டிருக்க வேண்டும். அதிகபட்சம் கடன் தொகையாக ஒரு நபருக்கு 1 லட்சம் வழங்கப்படும். அதிகபட்ச கடன் தொகையாக ஒரு குழுவிற்கு 15 லட்சம் வழங்கப்படும். நிதி அளிப்பு விகிதம் கொடுக்கப்பட்டுள்ளது. புதிய பொற்கால திட்டம், மகளிருக்கான கால கடன் திட்டம், இவ்வாறு விவரங்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது. அதன் பிறகு ஆடவருக்கான சிறு கடன் திட்டம் இருக்கு. கறவை மாட்டு திட்டம் இருக்கு. கறவை மாட்டு கடன் பொதுகால கடன் திட்ட விதிமுறைகளின்படி தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர் ஒன்றியம் இணையம் கூட்டுறவு சங்கங்களில் உறுப்பினராக உள்ளவர்களை பயனாளிகளாக தேர்வு செய்து ஒரு கறவை மாட்டிற்கு 30,000 வரையிலான திட்ட மதிப்பீட்டில் கடன் வழங்க பரிந்துரை செய்து இத்திட்டத்தின் கீழ் ஒரு பயனாளிக்கு 2 கறவை மாடுகள் வாங்குவதற்காக கடன் வழங்கப்படும். அப்புறமா இந்த மெனுவிலே கடன் விவரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. தகுதி அண்ட் விண்ணப்பம் கொடுக்கப்பட்டுள்ளது. தகுதிகள் பாத்தீங்கன்னா மாநில மத்திய பட்டியலில் உள்ள பயனாளிகள், பிற்படுத்தப்பட்டோர், மிக பிற்படுத்தப்பட்டோர், சிறுமரபினர் வகுப்பினராக பட்டியலில் உள்ளபடி இருக்க வேண்டும். குடும்ப வருமானம் ஆண்டொன்றுக்கு 3 லட்சத்திற்கு மிகாமல் இருக்க வேண்டும். பயனடைவோரின் வயது வரம்பு 18 ஆண்டுகளுக்கு மேல் 60 வயதிற்குள் இருக்க வேண்டும். ஒரு குடும்பத்தில் ஒருவருக்கு மட்டுமே கடனுதவி வழங்கப்படும். விண்ணப்பிக்கும் முறைகள் கொடுக்கப்பட்டுள்ளது. அளிக்கப்பட வேண்டிய ஆவணங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. சாதி, வருமானம் மற்றும் பிறப்பிடச் சான்றிதழ், முன்னணியில் உள்ள நிறுவனம் ஒன்றிலிருந்து பெற்ற விலைப்புள்ளி, திட்ட அறிக்கை, குடும்ப அட்டை, ஓட்டுநர் உரிமம், நிதி உதவி பெறுவதற்கான ஆவணங்கள், ஆதார் அட்டை போன்ற ஆவணங்கள் அளிக்கப்பட வேண்டும். கடன் விண்ணப்ப படிவங்கள் பின்வரும் அலுவலகங்களில் இலவசமாக வழங்கப்படும்: சென்னையில் உள்ள தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் பொருளாதார மேம்பாட்டு கழகத்தின் தலைமை அலுவலகம், மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலகம் மற்றும் மண்டல மேலாளர்கள், கூட்டுறவு சங்கங்களின் இணை பதிவாளர் அலுவலகங்களில் விண்ணப்பிக்கலாம். அப்புறம் கடன் வழங்கும் முறைகள் கொடுக்கப்பட்டுள்ளது. கடன் வழங்கும் முறை: பயனாளிகளுக்கு கடன் தொகை வழங்குவதற்கும் வசூல் செய்வதற்கும் கீழ்காணும் நிறுவனங்கள் இக்கழகத்தின் அங்கீகரிக்கப்பட்ட துணை முகவர்களாக செயல்படுகின்றன. அப்புறம் இதற்கான விண்ணப்ப படிவம் பாத்தீங்கன்னா இந்த மெனுவிலேயே கடன் விவரங்கள் அந்த மெனுவிலேயே கீழே விண்ணப்ப படிவம் இருக்கு. இதுதான் அந்த விண்ணப்ப படிவம். தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் பொருளாதார மேம்பாட்டு கழகம். விண்ணப்ப படிவத்தில் அனுப்புனர் திருமதி கொடுத்திருக்காங்க. உங்க முகவரியை எழுதிக்கோங்க அனுப்புனர்ல. அப்புறம் பெறுநர் ஏற்கனவே இருக்கு. ஐயா பொருள்: தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் பொருளாதார மேம்பாட்டு கழகத்தின் மூலம் தனிநபர் கடன் பெற விண்ணப்பம் செய்தல் அல்லது கறவை மாடு வாங்குவதற்கு கடன் பெற விண்ணப்பம் செய்தல். விண்ணப்ப படிவத்தில் கேட்டிருக்கக்கூடிய விவரங்கள் எல்லாமே சரியாக பூர்த்தி பண்ணிக்கோங்க. அப்புறம் மனுதாரரின் கையொப்பம், இணைப்பு சான்றிதழ் நகல்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. சாதி சான்றிதழ் நகல், வருமான சான்றிதழ் நகல், இடுப்பட சான்றிதழ் நகல், திட்ட தொழில் அறிக்கை, சம்பந்தப்பட்ட வங்கி கோரும் ஆவணங்கள், ஆதார் அட்டை நகல், கடைசியாக ஒப்புதல் சீட்டு. இந்த ஒப்புதல் சீட்டில் மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலர் அவர்கள் கையொப்பம் செய்து இந்த ஒப்புதல் சீட்டை உங்களுக்கு தருவார்கள். ஆகவே தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் பொருளாதார மேம்பாட்டு கழகத்தில் கறவை மாடுகள் வாங்குவதற்காக கடனுதவி பெற விரும்புபவர்கள் இவ்வாறு விண்ணப்பித்து பயனடையுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.